Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு thumbnail எப்படி மேக் பண்ணனும். நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோ வந்து ஒரு thumbnail தான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுமே. இப்போ நீங்க ஒரு thumbnail நல்லபடியா வச்சிருந்தீங்கன்னா ஒரு thumbnail சூப்பரான thumbnail வந்து வச்சிருக்கீங்க ஒரு வீடியோக்கு அப்படினா அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாரும் பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ட் ஆகும். சோ அத போல எப்படி ஒரு கிரியேட்டிவா ஒரு சூப்பரான ஒரு thumbnail வந்து நான் உங்களோட Instagram edits இல்லனா YouTube சேனல் எதுக்குனாலுமே ஒரு கிரியேட்டிவா ஒரு thumbnail வந்து எப்படி மேக் பண்ணனும் அப்படினு இந்த வீடியோல சொல்லி தர போறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டோ ரூம். இந்த போட்டோ ரூம் எதுக்குன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். ஒரு PNG இமேஜ் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த போட்டோ ரூம் வந்து யூஸ் பண்றோம். பிக்சார்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதை விட வந்து இது வந்து எஃபெக்டிவா இருக்கும். அதனால தான் வந்து நம்ம போட்டோ ரூம் யூஸ் பண்றோம். சோ செகண்ட் ஆப் பாத்தீங்கன்னா Alight Motion தான். ஓகேங்களா? இது ரெண்டும் வச்சு தான் நம்ம ஒரு thumbnail பெர்ஃபெக்ட்டா நம்ம மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு PNG எப்படி கட் பண்ணனும்னு இந்த வீடியோல சொல்லி தந்துறேன். சோ போட்டோ ரூம் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து ரேஷியோஸ் கேக்கும். உங்களுக்கு எந்த ரேஷியோல ஒரு இமேஜ் வந்து கட் பண்ண போறீங்க அப்படினு கேக்கும். இப்போ வந்து நான் லேண்ட்ஸ்கேப்ல உள்ள ஒரு இமேஜ் வந்து கட் பண்ண போறேன். சோ அத கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு ஆட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதாவது எந்த இமேஜ் வந்து நீங்க கட் பண்ண போறீங்க அத வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். நான் இந்த இமேஜ் வந்து கட் பண்ண போறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிட்டு அதுவே பாத்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? PNG கட் பண்ணிரும். இப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த பெர்சன் ஒரு ஆப்ஷன் இருக்குதுல அது கீழ பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கொடுத்துட்டு எரேஸ்ங்கற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்டா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து கிடைச்சிரும். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை சேவ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளா வந்து நம்ம ஒரு PNG வந்து இப்ப கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து Alight Motion ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. Alight Motion ஆப் ஓபன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் கொடுத்து உங்களுக்கு என்ன ரேஷியோல வேணும் அப்படினு நீங்க செட் பண்ணனும். பட் நம்ம thumbnail வந்து மேக்ஸिमम பாத்தீங்கன்னா YouTubeக்கு வந்து 16:9 அதுக்கு அப்புறம் வந்து Instagramல போறதுக்கு வந்து 4:5 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நான் வந்து 16:9 வந்து சொல்லி தரேன். ஏனா அதான் எல்லாத்துக்குமே காமனான ஒரு ரேஷியோ. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா நம்ம வந்து ஒரு PNG கட் பண்ணியிருக்கோம். சோ அந்த PNG க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம செட் பண்ணனும். நீங்க வந்து ஒரு ஓவர்லேஸ் யூஸ் பண்ணலாம். இல்லனா வேற எதனா ஒரு இமேजेस யூஸ் பண்ணலாம். இல்லனா வீடியோஸ்ல உள்ள ஏதாவது கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்தாப்ல நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து யூஸ் பண்ணி சொல்லி தரேன். ஓகேங்களா? இந்த இமேஜ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன் பேக்ரவுண்டா. சோ இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்கிரீன் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த இமேஜ்க்கு வந்து நாம கொஞ்சம் ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஏனா பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா வந்து நம்ம ரெடி பண்ணாதான் அதுக்கு அப்புறம் வந்து அந்த இமேஜ் முன்னாடி வச்ச அந்த இமேஜ் நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். சோ ஓகே. இப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜை தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுல வந்து ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. கலர் அண்ட் லைட் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் இருக்கும். அத வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா அதோட சேச்சுரேஷனை பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதே மாதிரி மைனஸ் ஆக்கி விட்டுருங்க. அதாவது -100க்கு வந்து கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து கொண்டு போயாச்சு. இப்போ வந்து மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்து என்ன பண்றீங்கன்னா ப்ரொசீஜரல் அப்படின ஒரு கேட்டகரி இருக்கும். அதுல போனீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைப்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது வந்து கணக்கு இவ்வளவு தான் வைக்கணும் அப்படினா இல்ல. நான் இந்த மாதிரி கவுண்ட் வந்து கூட்டிக்கோங்க. வித்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைனா இந்த மாதிரி கூட்டிக்கலாம். பட் நான் வந்து வித் வந்து அட்ஜஸ்ட் பண்ணல. ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு 180 டிகிரி வந்து வச்சுக்கிறேன். ஏனா 16:9 வந்து நம்ம பண்றோம். அதனால வந்து ஒரு 180 டிகிரி வந்து வச்சுக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா கலர்ங்க இருக்கும். அந்த கலரை பாத்தீங்கன்னா ப்ளூல இருக்குது. அத வந்து Blackக்கு மாத்திருங்க. ஓகேங்களா? ஏனா நம்ம வந்து இமேஜ் வந்து Black தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு விண்டேஜ் எஃபெக்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். சோ அத வந்து Blackக்கு வந்து நீங்க மாத்திருங்க. அதுக்கு அப்புறம் கீழ வந்து ஸ்மூத்னிங் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணனும்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மத்தபடி வேண்டாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதுல blurன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த blur ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா Gaussian blurன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதோட ஸ்ட்ரெngth பாத்தீங்கன்னா
ஒரு லைட்டாக பிளர் ஆகிற மாதிரி, பிளர் ஆன மாதிரி இருக்கணும், ஆகாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 30 அந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் அதை வந்து கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட்டில் போனீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் போனீங்கன்னா ஃப்ராக்டல் வார்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வார்ப் செட்டிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இதே போல் லைட்டாக மேக்னிடியூடு, அதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு டீட்டெயில், அப்புறம் லேக்குனாரிட்டி இதை மாதிரிலாம் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து க்ளீனாக வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே, அந்த ஃப்ராக்டல் வார்ப்பை பார்த்தீங்கன்னா காஷியன் பிளருக்கு முன்னாடி வந்து இதே போல் ட்ராக் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து அந்த பின்னாடி வந்து உங்களோட சேனல் நேம் எழுதணுமோ இல்லைனா அந்த ஒரு வீடியோ என்ன வீடியோவோ அதை வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா பாத்தி ரைட்டுன்னு எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது போல் எழுதிட்டு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா செகண்ட் லைனுக்கு வந்து நான் எழுத போகிறேன். அதுக்காண்டி டூப்ளிகேட் பண்ணிட்டு இதையும் அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு ஏற்றாப்பில் வந்து செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த போல் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்கும். அதில் போய்ட்டு ஓவரில் கொடுத்துருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து ஒரு இமேஜுக்கு பின்னாடி போன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இது பண்ணோம். இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கும் வந்து அந்த ஃப்ராக்டல் வார்ப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி. ஓகேங்களா? நீங்கள் தான் வந்து அதை வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களோட வார்ப் வந்து வேணுமா இல்லைனா எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இமேஜை வந்து தொட்டுக்கோங்க. அதாவது நம்ம ஆட் பண்ண பிஎன்ஜி வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போனீங்கன்னா ட்ராயிங் அண்ட் எட்ஜ் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எட்ஜஸ்ன்னு இருக்கும். அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. அதோட டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, அந்த இமேஜோட ஒட்டி இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் டீட்டெயில் அப்படிங்கிறத வந்து கூட்டினீங்கன்னா அந்த ஒரு ஃபயர் எஃபெக்ட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொடுத்துக்கோங்க. கலர் வந்து நம்ம ப்ளூ எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ப்ளூ வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு.
பிஎன்ஜி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்ணில் வந்து சேனலோட நேம் வந்து வைக்கிறது பார்த்துருப்பீங்க, அது வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த பிஎன்ஜிலேயே கொஞ்சம் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த பிஎன்ஜி தொட்டுக்கோங்க, தொட்டுட்டு பார்டர் அண்ட் ஷேடோ கொடுங்க. அதில் கொடுத்தீங்கன்னா கீழே தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். அந்த ஷேடோ எனேபிள் பண்ணிட்டு ஒரு 70 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்டுறேன், அந்த ஷேடோ உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணால் தெரியும். அந்த ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து அதையும் நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பெர்ஃபெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த கண்ணில் உள்ள எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஷேப் கொடுத்துக்கோங்க, ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எடிட் ஷேப் கொடுத்து இதே போல் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கண்ணுக்கு வந்து நம்ம வச்சுட்டு அந்த ரெக்டாங்கிளோட கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆக்கி விட்ருங்க. ஏன்னா நம்ம ஒயிட் கலர் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்கள் சேனலோட நேம் வைக்க போகிறோம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபாண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டோட கலரை பார்த்தீங்கன்னா பிளாக்காக வச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். அது வந்து உங்களோட ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க, அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே, கரெக்டாக வந்து நம்ம வந்து சேனலோட நேம் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த கிஃப்ட் அப்படிங்கிற அந்த இதை வந்து தொட்டுக்கோங்க. கீழே அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல ஒயிட் கலரில், அதில் ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்டர் அண்ட் ஷேடோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேடோவையும் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் வந்து ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் RGB ஸ்ப்ளிட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் போங்க. போனீங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து இருக்கும், அதை வந்து அப்படியே விட்ருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ஒரு தம்ப்நெயில் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். சூப்பராகவே இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப அழகாகவே இருக்குது, மேக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ரெக்டாங்கிளை தொட்டுட்டு பிளெண்ட் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. அதில் கான்ட்ராஸ்ட் போங்க. அதில் கான்ட்ராஸ்ட்டில் போனீங்கன்னா சாஃப்ட் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதே போல் ஒரு வெயிட்டும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டும் இல்லாமல் ஒரு மீடியமாக பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து கிடைக்கும். ஒரு கிளாஸி ஃபீல் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து எப்படி சேவ் பண்ணோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு கரண்ட் ஃப்ரேமர்ஸ் PNG அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராகவே வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம், ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம். இதில் நீங்கள் ஃபேக்டல் வார்ப் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு பார்ட்டிகிள்ஸ் ஒன்று ஆட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு எப்படி தேவை, அந்த வீடியோ எப்படி இருக்க போதோ அது தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஆட் பண்ணால் போதுமானது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி எடிட்டிங்ஸ் வந்து எப்படி பண்ணணுன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களும் வந்து கற்றுக்கிறட்டும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.